ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18 வசனம் 46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக என்பதே. கர்த்தர் ஜீவனுள்ளவர். தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த மனுஷர்களையும் ஜீவன் உள்ளவர்களாகவே சிருஷ்டித்தார். பாவம் உலகில் வந்தபோது மனுஷன் தன்னில் ஜீவனற்று மரித்தவனானான். ஆகவேதான் ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தை படிக்கிற கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், உங்கள் கடவுள் சொன்னது ஆதியாகமத்திலேயே நடக்கவில்லையே, ஏனென்றால் ஆதாம் ஏவாள் அதன் பின்பும் வாழ்ந்ததாக பைபிளே கூறுகிறதே என்கின்றனர். இவர்கள் கூறுவது உண்மையா? இது குறித்து சற்று தியானிப்போம். மனுஷன் தன் சரீரத்தில் வாழ உயிர் தேவை. அந்த உயிர் அவனுடைய இரத்தத்தில் தான் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. விஞ்ஞானமும் இதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் மனித ஆன்மா வாழ்வதற்கென்றும் ஒரு உயிர் இருக்கிறது. ஆக மனிதன் இப்பூமியில் வாழ்வதற்கு 2 உயிர் இருக்கிறது. இதை எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க போவதும் இல்லை. ஏனென்றால் இதை மூளை சார்ந்து அறிந்து கொள்ளவே முடியாது. இவைகளில் மனிதனுடைய ஆத்மாவில் உள்ள உயிர்தான் முதன்மையானதும் மேலானதுமாய் இருக்கிறது. மனிதன் பாவம் செய்கிற போது ஆத்துமா சேதமடைகிறது. ஆத்துமா சேதமடைந்து அதன் உயிர் பிரிந்து ஆத்துமா மரணமடைகிறது. ஆத்துமா மரணமடைந்த பின் சரீரத்தின் இரத்தத்தில் உள்ள மாம்சத்திற்கான உயிரினால் சரீரத்தில் பிழைத்திருக்கிறான். இது எப்படி என்றால், வெவ்வேறு இடங்களில் இருக்கிற 2 கண்கள், 2 செவிகள் மற்றும் 2 சிறுநீரகங்களாகிய இவைகள் அவைகளுக்கான ஒரே வேலையை ஒன்றிணைந்து செய்த போதும் அவைகள் தனித்தனியாகவே இயங்குகின்றன. இவைகளில் ஒன்று வேலை செய்யவில்லை என்றாலும் மற்றொன்று தன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும் என்றாலும் இது ஒரு முழுமையற்றதாகவே இருக்கும். அதுபோல இப்பூமியில் மனிதன் வாழ 2 உயிர்கள் உண்டு. இதில் ஒன்றில் மரித்தாலும் மற்றொன்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கும் நடந்தது. அவர்கள் ஆத்துமாவில் ஜீவனற்று சரீரத்தில் வாழ்ந்தார்கள். ஆத்துமாவில் மரித்து சரீரத்தில் வாழ்வதென்பது மிருகங்களுடைய வாழ்வுக்கு ஒப்பானதாகவே இருக்கும். ஆகவேதான் கிறிஸ்து இயேசு மனிதர்களின் பாவங்களுக்கான தண்டனையை தம் சரீரத்தில் ஏற்று தம்முடைய ஆத்துமாவில் உள்ள ஜீவனை தம்மை ஏற்றுக்கொள்கிற மனிதர்களின் ஆத்துமாவில் கொடுத்து மரித்த மனித ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறார். இதையே யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று நம்முடைய ஜீவனுள்ள தேவன் உறுதியளிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.